யார் யாரோ வாழ்வீடே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பெத்லகேமில் பிறந்த பாலகன் இயேசுவின் நாமத்தினாலே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய சீசர்களை பார்த்து, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 24:14 ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமுள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் என்று சொன்னார். இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து நம்முடைய இந்திய தேசத்தின் 25 மாநிலங்களிலே 250 மிஷனரி குடும்பங்களை அனுப்பி 120 விதமான மக்கள் இனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே பரலோகம் செல்ல முடியும். மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் இல்லை என்பதை அப்போஸ்தலர் 4:12 ரோடுகளிலே, தெருக்களிலே, கிராமங்களிலே நின்று தெளிவாக நாங்கள் அறிவிக்கிறோம். இயக்கம் ஆரம்பித்த ஆண்டவரை கிருபையினாலே 6 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 6 ஆண்டு காலங்களிலே சுமார் 8191 பேருக்கு நாங்கள் பேப்டிசம் கொடுக்கவும், ஆண்டவரின் கிருபையினாலே 840 கிராமங்களிலே சபைகளை உருவாக்கவும், 53 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தேசம் எங்கிலேயும் 8 இடங்களிலே விடுதிகளை வைத்து சுமார் 458 ஆதிவாசி குழந்தைகள் இந்த விடுதிகளிலே படைக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த இயக்கம் எந்த ஒரு சபைக்கும் சொந்தமானது அல்ல. மாறாக அனைத்து சபை மக்களோடு சேர்ந்து ஆத்ம பாரம், தரிசனம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளால் இயங்குகிற ஒரு மிஷனரி குடும்பம் இது. அன்புக்குரியவர்களே, மாதம் ஒரு முறை ஆத்ம சவால் என்கிற ஒரு பத்திரிகையை நாம் ஜெபிக்கிறதற்காக தேசத்தின் செய்திகளையும் மிஷனரி செய்திகளையும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரே அந்த ஆண்டவரை வெறுங்கையோடு சந்திக்கக்கூடாது என்பதற்காக பல தரமான செய்திகளோடு கூட இந்த பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் மிஷனரி இயக்கத்தோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு ஆண்டவரின் கிருபையினாலே சுமார் 340 மிஷனரிகளுடைய அப்ளிகேஷன் எங்களிடத்தில் காத்திருக்கிறது. அதோடு கூட ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்களையும் படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார்கள். கர்நாடகா, ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளில் நம்முடைய இயக்கத்தின் சார்பில் விடுதிகள் இருக்கிறது, பகல் நேர பராமரிப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மத்திய பிரதேசம் அந்த எல்கையில் சாத்புரா மலைத்தொடர் இருக்கிறது. இந்த மலையில் பாவ்ரா என்ற ஒரு ஆதிவாசி மக்கள், பீல் என்ற ஒரு ஆதிவாசி மக்கள் வாழ்கிறார்கள். சுமார் 6 லட்சம் பேர் வாழுகிற இவர்கள் நாங்கள் கடவுளின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். கடவுள் உலகத்தை படைத்தார், கோபம் வந்து அழித்தார், அழிக்கும்போது எங்கள் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினார்னு சொல்லி நோவின் கதையை சொல்லுகிற இந்த மக்கள் குடிவெறிக்கு அருமையாகி விபச்சாரம் மலிந்து காணப்படுகிறது. அருமையானவர்களே, இவர்கள் மத்தியில் 10 வயசு 12 வயசில் பொம்பளை பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி காலில் ஒரு விலங்கு மாட்டி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடையாளம் காட்டுவார்கள். அருமையானவர்களே, சீக்கிரத்தில் அவள் விதவையாகி பின்பு அவள் விபச்சாரியாக மாற்றப்படுகிறாள். இதுதான் அந்த பகுதி மக்கள் மத்தியில் நடந்து வரக்கூடியது. இந்த மக்களுக்காக, இந்த குழந்தைகளுக்கு என்று சொல்லி நந்தூர்பார் என்கிற இடத்துல ஒரு ஹாஸ்டல் கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த ஹாஸ்டல் கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 15க்கு 10 ஒரு ஹால் கட்டுறதுக்கு முன் வாருங்கள். இதுக்கு எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தேவை. அருமையானவர்களே, சுமார் 40 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் சொத்து பிரிக்கும்போது, ரிட்டையர்ட் ஆகும்போது, அருமையானவர்களே, முதிர் வயதானவர்கள் உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த உலகத்தில் நிறைய பங்களா உங்களுக்கு இருக்கும் இல்லை? ஆமாம், பரலோகத்தில் நீங்கள் போனால் அங்கே குடியிருக்கிற ஒரு வீடு வேணும். ஆகவே கர்த்தருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டை கட்டுங்க. 3 மாதத்துக்குள்ளே எங்கே கட்டியிருக்கிறோங்கிற அந்த டீட்டெயிலை உங்களுக்கு கொடுப்போம். ஆலயம் இல்லாத இடங்களில் குடியிராதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆலயம் இல்லாமல் ஆராதிக்கிற இடங்களில் இன்றைக்கி நிறைய போலீஸ் பிரச்சனைகள் இருக்குது, சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆகவே இந்த தேவை நிறைந்த ஆலயம் கட்டுகிறதுல ஒவ்வொரு குடும்பங்களும் முன் வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் 29, 30 ஹரியானா மற்றும் பஞ்சாபில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. வாய்ப்புள்ளவர்கள் என்னோடு கூட வாருங்கள், வந்து ஊழியங்களை பாருங்கள், பணித்தளங்களில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
அருமையானவர்களே, ஏறத்தாழ 50 நாட்கள் சிறைச்சாலையில் இருந்து நம்முடைய மிஷினரி ஜேம்ஸ் குமார் விடுதலையாக வந்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சிறைச்சாலையில் அவர் போன ஒரே நோக்கமே ஆராதனை நடத்தினாருங்கிற ஒரே குற்றச்சாட்டு தான். அருமையானவர்களே, இந்த ஆராதனை எங்கே ரோட்டில் நடத்தினார், ஆலயத்துக்குள்ளே நடத்தலை, அதுதான் பிரச்சனை. ஆகவே சீக்கிரத்தில் ஆலயங்களை அந்த பகுதியில் கட்ட வேண்டும். அன்புக்குரியவர்களே, சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறது என்று சொல்வார்கள். உண்மையிலேயே கோமணம் பாய்ச்சிட்டு இருந்தவனை நல்லா ட்ரெஸ் பண்ண வைக்கிறது சுவிசேஷம். பார்த்துக்குங்க, கல்வி அறியில்லாதவனுக்கு கல்வி கொடுக்கிறது சுவிசேஷம். அருமையானவர்களை, இந்த சுவிசேஷம் அழகிய மனிதர்களை உருவாக்குகிறதுனால நம்முடைய தேசத்தில் 148 கோடி ஜனங்களுக்கும் இது வேணும். இந்தியாவில் இருக்கிற 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் ஆலயம் கிடையாது. அங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் வேகமாக பரவ வேண்டும். ஆகவே இந்த சுவிசேஷ பணிக்காக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தயவுசெய்து எழுமுங்கள். மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைங்க. ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு 3000 ரூபா, ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறதுக்கு 600 ரூபா, மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 1000 ரூபா வாங்குகிறோம். என் அன்பானவர்களே, நம்முடைய தேசம் எப்போ திறந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னைக்கு இந்தியாவுக்கு தோமா வந்தாரோ அன்னைக்கு தேசம் திறக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் திறந்தான் இருக்குது. எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை மூட முடியாது. ஆகவே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு சூழ்நிலை சாதகமோ பாதகமோ அதை மிஷினரி அமைப்பு பார்க்க மாட்டோம். எங்கே ஆண்டவர் திறந்த வாய்ச்சல் வைத்திருக்கிறாரு, எங்கே கதிர்கள் அறுவடைக்கு காத்திருக்கிறன்னு சொல்லி போய் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே வேகமாக இந்த வேலை நடைபெற நீங்கள் தயவுசெய்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அது மாத்திரமல்ல, சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், கனரா பேங்க், சேலையூர் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. நம்பர் 2, எம்ஜிஆர் தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. என் அன்புக்குரியவர்களே, எப்படியாகிலும் இந்தியாவை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? அருமையானவர்களே, நினிவே மக்களுக்காக வெறும் 1,20,000 நினிவே மக்களுக்காக பரிதவித்த ஆண்டவர் 148 கோடி இந்தியர்களுக்காக பரிதவம் பண்ணுகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையில் 4:30 மணிக்கு எங்களுடைய அமைப்பின் ஊழியர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி ஆன்லைன் மூலமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். முடிகிறதுக்கு காலை 8 மணி ஆகிவிடும். போராட்டமான ஜெபம். ஒருவர் கூட நரகம் போய்விடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்முடைய ஆலயங்களை அலங்கரிப்போம். நிறைய பாடல் சத்தம் கேட்கும், நிறைய புத்தாடைகள் எடுப்போம், கிறிஸ்மஸ் பரிசை ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்வோம். ஆனால் நம்ம நாட்டில் ஆலய மணி ஓசை கேட்காத ஏராளமான கிராமங்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, ராஜஸ்தானில் வேணுன்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க, சந்தோஷமான காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா வேணுக்காக இன்றைக்கு வரையிலையும் துக்கம் அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அந்த நல்ல செய்தி அந்த கிராமத்து மட்டும் கிடையாதா? இப்படி எத்தனையோ கிராமங்கள் இருக்கு இல்லையா என் அன்புக்குரியவர்களே? ஆகவே இந்த நற்செய்தி பணி வேகமாக நடைபெற இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கிறிஸ்மஸை ஒட்டி குறைஞ்சது ஒரு 1000 கிராமங்களையாவது கிறிஸ்மஸ் மரவிழா நடத்தணும். அந்த மரவிழா நடத்துவதற்காக ஒரு சிறப்பு கவர் காணிக்க உங்களுடைய வீடுகளில் கொடுப்பாங்க. நாங்கள் தபாலில் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆகவே நண்பர்களே, உங்களால் ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ, ஒரு கிறிஸ்மஸுக்காக ஒரு மிஷினரிக்கு ஒரு கிஃப்ட்டு நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். ஆதிவாசி குழந்தைக்கு ஒரு 600 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, மிஷினரிகளை ஸ்பான்சர் பண்ணுகிறவர்கள், ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறவர்கள், உங்களால் இயன்றவைகளை அருமையானவர்களே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் கொடுத்து பிள்ளைகளுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க. குறைஞ்சது இந்த வருஷம் ஒரு 50,000 பேரையாவது இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நற்செய்தி அறிவிக்கணும்னு சொல்லி தீர்மானம் வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அடிக்கடி ஆண்டோட சொல்கிறதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு இந்த உலக பிரகாரமான பொருளாதாரம், பணம்
ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய பொருளாதாரங்கிறது பணத்தை சார்ந்து கிடையாது, அது அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகளை சார்ந்தது. இது ஆழமாக நான் நம்பக்கூடிய காரியம். ஆகவே எங்களிடத்தில் அர்ப்பணித்த மனித வளங்கள் மலிந்து கிடக்கிறது. ஆகவே இந்த மனித வளங்களை முறையாக எடுத்து பயன்படுத்த எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தில் இணைந்து உங்களையும் ஒரு பங்காளர்களாக இணைத்து கொள்ளுங்கள். தேசம் தேவனை அறியும் அறிவிலே வளர நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்குகள் என்ன என்று சொல்லி எடுத்து வைப்போம். என் அன்பானவர்களே, இந்த டிசம்பர் மாதம் பிறந்துட்டாலே உலகம் எங்கிலேயும் ஒரே வானவேடிக்கை, அலங்கரிப்பு, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், எல்லா கடைகள்லேயும் டெக்கரேஷன் பொருள்களை விற்று கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் த கிரேட் ஜாய் ஆஃப் கிறிஸ்மஸ். என் அன்பானவர்களே, உலகில் இருக்கிற 90% மக்களால் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுகிறது. மீதம் உள்ள 10% மக்களும் வெளிப்படையாக கொண்டாடலனாலும் அவங்களும் எங்களுக்கு கிறிஸ்மஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கொண்டாடுறாங்க. அது மாத்திரம் இல்லை, நம்ம இந்தியாவில் சமீபத்தில் ஒரு அரசியல் அமைப்பு எடுத்த ஒரு சர்வேயின்படி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற 70% பேர் வந்து இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஆவலோடு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. ஆகவே என் நண்பானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்த மிஷினரி கால்ட்வெல் என்ற பேராயர் அவர் என்ன சொன்னார்னா, இந்தியா ஒரு அழகு பெட்டகம்னாரு. எதை வச்சு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு விதமான ஒரு அழகு இல்லை, அவங்க ட்ரெஸ், அவங்களுடைய கலாச்சாரம். குஜராத் போனீங்கன்னா டுங்குவாபில்னு ஒரு மக்கள் பெரிய மீசை, கடா மீசை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே உயரமாக இருப்பாங்க ராஜபுத்திரர்கள். இப்படி விதவிதமான ஜனக்கூட்டங்கள் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இப்படி விதவிதமாக இருந்தாலும் நாங்கள் இந்தியர்கள், நாங்கள் எல்லாரும் கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு தனி பெருமை உண்டு. என் அன்பானவர்களே, இந்த மாபெரும் இந்திய தேசத்தில் ஒருவர் கூட நரகம் போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையாக சிங்காசனத்தில் வரும்போது ஒவ்வொருவரும் ஆமென் கர்த்தராகிய இயேசுவை வாரும் சொல்லி ஒவ்வொரு அழைக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய மக்கள் தேவை நிறைந்த ஒரு பெரிய தேவையோடு வாழ்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஜாதகம் சரியில்லை, குறி சரியில்லைன்னு சொல்லி ஒவ்வொருவரும் விதியை தேடி அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அருமையானவர்களே, நீ தேடுகிற நிம்மதி, நீ விரும்புகிற சந்தோஷம் இயேசுவிலே உண்டு என்கிற செய்தியை நான் வேகமாக சொல்வதற்காக எழும்புவோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த டிசம்பர் மாதம் பிறன்றாலே நம்முடைய திருச்சபை ஒழுங்குபடி சபைகளில் வந்து கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அட்வென்ட் என்று சொல்லி சொல்வார்கள். முதலாவது வந்த இயேசு கிறிஸ்து இரட்சகர், 2வது வந்த இயேசு வரப்போகிற இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆகவே இந்த செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்பதிலே திருச்சபையை வருகை குறித்து போதிக்கிறதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். அவர் அடிக்கடி நம்ம எல்லாரும் எச்சரித்த ஒரு காரியம் என்னன்னா, இதோ மனுஷகுமாரன் வரப்போகிறார், அவர் மறுபடியும் நியாயாதிபதியாக வரும்போது நீங்கள் அவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஓமானங்களை சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்மளே பலர் அவரை வருகிற பற்றி கவலையும் கிடையாது. எப்படி நோவா காலத்தில் அவர் இந்த பேழை பண்ணிகிட்டு இருந்தார் பாருங்கள், அவர் பண்ணிகிட்டு இருக்க எல்லாரும் சிரித்து வேடிக்கை பண்ணுறான் இல்லையா, கிண்டல் பண்ணுறான், அந்த கிழவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறான். என் அன்புக்குரியவர்களே, இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் இப்போ வரப்போகிறவர் வந்து இரட்சகராக இல்லை, நியாயபதியாக வரப்போகிறார். அதை யாரும் மறந்து போயிடாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நான் ஒவ்வொருவரை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24வது அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனசிஸ் யாத்ராகமம் 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று என்று எழுதியிருக்கிறது. என் அன்பானவர்களே, அக்கிரமம் அன்னைக்கு எப்படி பெருகிருந்துச்சோ அதே மாதிரி இந்த நாள்லையும் பெருகி இருக்கிறது. எப்படி ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரையிலேயும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரவாகம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் வாழ்ந்தார்கள். மனுஷகுமாரன் வரும் காலங்களிலேயும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இயேசு தம்முடைய வருகை குறித்து அடிக்கடி சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, முதலாவது இரட்சகராக வந்தவர் இப்போ வந்து நியாயவிதியாக வரப்போகிறாரு.
ஒரு 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒன்றாவே படித்தாங்க பார்த்துக்குங்க. ஒருத்தன் நல்லபடியாக படித்து அட்வொகேட் ஆகிட்டான். ஆனால் ஒருத்தன் சில தவறான ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் சேர்ந்து பழகி அசுத்தமான வாழ்க்கையை அடிக்கடி போலீஸ் பிடிச்சி கோர்ட்டில் கொண்டு நிறுத்துவாங்க. நண்பன் ஆச்சுன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வக்கீல் வந்து அவனுக்காக வாதாடுவார். எப்படியோ சொல்லி விடுவிச்சு கொண்டு வந்துடுவார். இப்படி அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. அருமையானவர்களே, ஒரு நாள் அந்த அட்வொகேட் வந்து ஜட்ஜி ஆயிடுறாரு. இப்போ ஒரு ஜட்ஜி சீட்டில் உட்காந்துருக்காரு. இவன் வந்து இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டு போய் நிற்கிறான். என்னுடைய நண்பர் தான் இப்போ அங்கே கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார். இப்போ எனக்கு கட்டாயம் விடுதலை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கையோடு இருக்கான். இவனுக்கான வக்கீல்கள்லாம் வாதாடுறாங்க. ஆனால் கொலை சாட்டுப்பட்ட அந்த குற்றம் எல்லாமே நிரூபிக்கப்படக்கூடிய விதத்தில் இருந்ததுனால அங்கே நின்று கொண்டிருக்கிறவன் தன் நண்பன் என்றாலும் அங்கே அவர் ஜட்ஜாக உட்கார்ந்துருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, அவர் சட்டத்தின்படி தான் அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அவர் இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ரூஃப் அங்கே ரெடியாக இருக்குது. ஆகவே என்ன சொல்கிறாரு, இப்பொழுது குற்றவாளி கூண்டில் நிற்கிற இவனுக்கு மரண தண்டனையை நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கத்துறான், நம்ம 2 பேரும் எவ்வளோ பழகணும், இப்படி அநியாயமாக நீ மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறியே, நீ நல்லா இருப்பியா, நீ நினச்சா நீ விடுவிக்க முடியாதான்னு சொல்லி. என் அன்புக்குரிய ஆணுடைய பிள்ளைகளே, நமக்கு இருக்கிறது இப்போ தான் காலம் பார்த்துடுங்க, இன்னொரு காலம் கிடையாது. ஆகவே இந்த அனுகிரக காலத்தில் நாம் புத்தியாக நடந்து நம்முடைய நாட்களை ஞானமாக பயன்படுத்தி கொள்வோம், பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்வோம். மனம் போன போக்கில் போகவே கூடாது. நோவின் காலத்தில் பூமியில் அக்கிரமம் மிகுதியாக இருந்துச்சுன்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த அக்கிரமம் எப்படி இருந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் அழகான பையன் எங்கே கிடைக்க மாட்டேன்னு அந்த காலத்தில் தேடிக்கிட்டு இருந்தாங்களாம் பார்த்துக்குங்க. கல்யாணம் பண்ணணும், குடும்பமாக நடத்தணும், அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. மாறாக உறவு கொள்ள வேண்டும், என்ஜாய்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் ரொம்ப ஆசைப்பட்ட காலமாக. அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. ஆம்பளை பசங்களை கேட்டால் இதை விட கேவலம், கிடைச்சா யார் வேண்டாமா? என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தேவனின் ஒழுங்குமுறைகளை வீதி நடக்கிறதை தேவன் அருவருப்பாக எண்ணுகிறார். அருமையானவர்களே, நிறைய வீடுகளில் வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா மாப்பிள்ளை வாழ்ந்து கொடுத்தா வேண்டாங்கிறாங்க. உனக்கு 25 வயசு ஆகி போச்சா, எங்கே போய்மா நான் உனக்கு தேடுவேன், நல்ல பையமா நல்ல குடும்பமா அப்படின்னு சொன்னாப்பா, நீங்கள் எனக்கு பார்க்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பிள்ளை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காலம் இது. ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க, அலுவலகத்தில் ரொம்ப பிஸி ஷெட்யூல்டு. அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி காரியங்கள்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. பையங்க அதுக்கு மேலே இருக்காங்க. பேரண்ட்ஸ் ரொம்ப வேதனையோடு இருக்கிற ஒரு காலம் இது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காலங்களில் உலகின் பல மூலை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்காக நாம் கண்ணீர் சிந்தி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையானவர்களே, எந்த மவளாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவங்க அம்மாட்ட கட்டாயம் பேசுவான் பார்த்துட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு பாசம் இருக்கும்ல. என் நண்பர்களே பேசுவோம். அப்படி பேசும்போது என் நண்பான அம்மாமாரே, அருமையான ஐயா, நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்குங்க. கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் பிள்ளைகிட்ட பேசுங்க. நீ இன்றைக்கி பைபிள் வாசித்தியா, இன்றைக்கி ஜெபம் பண்ணியா, இந்த வாரம் கோயிலுக்கு போனியா, இப்படி நல்ல செய்தி டிவியில் வந்துச்சு நீ கேட்டியா, இப்படி ஒரு ஐயா அங்கி போட்டு மிஷினரி ஐயா பேசினாரு நீ கேட்டியா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிவிட்டு, நீங்கள் கேட்டதை 2 வார்த்தை சொல்லிவிட்டு நான் ஒரு குட்டி ஜெபம் பண்ணுறோமான்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாமா, உன்னுடைய வருமானத்தில் தசம்பாக எடுத்து வச்சியா, கோயிலுக்கு காணிக்க கொடுத்தியா, மிஷினரி ஊழியத்துக்கு கொடுத்தியான்னு சொல்லி உரிமையோட கேளுங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கேட்காம நீங்கள் பேசாமல் வேறு யாரும் பேசவே முடியாது. நிறைய பேர் தப்பாக என்ன பண்ணுறோன்னா, சில ஊழியக்காரங்கிட்ட சொல்லி என் மொவாட்ட கொஞ்சம் பேசுங்களா, அவன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறா, நீ கொஞ்சம் பேசுங்களான்னு சொல்கிறோம். எந்த பொம்பளை பிள்ளையும் சரி, 3ஆம் நபர் கல்யாணத்தை குறித்து பேசுகிறத விரும்பவே மாட்டாங்க. எந்த ஒரு கவுன்சிலர் பேசுகிறத விரும்பவே மாட்டாங்க. அதுவும் ஒரு ஆம்பளையாக ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுகிறத விரும்பவே மாட்டாங்க. அம்மா அப்பா தான் அந்த காரியத்தை பேசணும், வேறு யாரும் பேசுகிறதுக்கு விரும்பவே மாட்டாங்க. என் நண்பானவர்களே, விதமான தவறுகளை ஒரு நாளும் செய்யாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே நடக்கும் என்று சொல்லி சொன்னார். அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன ஆண்டவர் பண்ணார் பாருங்க, மனுஷனுடைய தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருக்கிறதுன்னு கர்த்தர் கண்டு அவர் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக விசனப்பட்டார். அதோட மனதுக்கு வேதனையாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. சமீபத்தில் ஒருத்தன் வந்து ஒரு தீவிரவாத கும்பலாம் மாட்டிக்கிட்டான். கடைசியில் போலீஸும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஜெயிலில் வந்து கடைசியாக கோர்ட் நினைக்கிறான். அவங்க அப்பா வந்து
கோர்ட்டில் அவர் ஒன்றும் ஜட்ஜும் கிடையாது. ஆனால் கோர்ட் வந்து நின்று சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உயிரோடு இருக்கிறத காட்டிலும் அந்த பிள்ளை சாகிறது நல்லது, அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. எதுக்காக? பொல்லாத காரியங்களை செய்திருக்கிறான், தேச துரோகம் பண்ணியிருக்கிறான், இப்படிப்பட்டவன் உயிரோடவே இருக்கணும், இப்படிப்பட்டவனை பெத்தெடுத்ததுக்காக நான் வேதனைப்படுறேன்னு சொல்கிறார். பார்த்துக்குங்க என் அன்பானவர்கள், அவன் பிறக்கும்போது அவங்க அப்பா வேதனையாகப்பட்டிருப்பார். அவன் பிறக்கும்போது அவங்க அப்பா போனே, நீ நல்லா இருக்கணையா, சீமானாக இருக்கணையா, ராஜாவாக இருக்கணையா, அப்படி தான் எல்லா தகப்பனும் பிள்ளையை ஆசீர்வச்சிருப்பாங்க, தாயும் அப்படி தான் ஆசீர்வச்சிருப்பாங்க. ஆனால் தீவிரவாத கும்பலில் மாட்டிக்கிட்டே, உனக்கு உணர்வு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, இப்படி சீரழிஞ்சு போயிட்டு நீ உயிரோடு இருக்கிறதை காட்டிலும் சாவது நல்லது. அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் வேதனைப்படுறாரு. இதே ஆதியாகமம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியில் கடவுள் எல்லா படைப்புகளையும் படைத்து பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தார், சந்தோஷப்பட்டார், வெரி குட் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மனுஷனை படைச்சிட்டு அவனுடைய கண்ணு மூக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு, அழகான தோற்றம், மனுஷியை பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறான். இவங்களை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு? வெரி குட்ல. என் அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் படைச்சதுக்காக கடவுள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்தார், வெரி குட் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் துக்கப்படுறாரு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, விதமான துக்கத்துக்கு நம்ம எந்த விதத்தில் காரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 2வது வருகை குறித்து சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில், இரவன் திருடன் வருகிறது போல கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. என் அன்புக்குரியவர்களை, எந்த திருடனும் உங்கள் வீட்டுக்கு நான் திருட வரேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படியே சொல்லுவான்? அப்படி சொல்லவே மாட்டான், திடீர்னு வருவான். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, அதே மாதிரி தான் திருடன் வருகிறது போல கர்த்தருடைய வருகை இருக்க போகிறது. அவருடைய வருகையில் யாரும் வெறுங்கையோடு அவரை சந்திக்கவே கூடாது. ஒவ்வொருவரும் திரள் கூட்டமான ஆத்மாக்களோடு சந்திக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே பகலில் நடக்கிறவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், அன்பு என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள், ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை என்னும் தலசவத்தை எப்பொழுது அணிந்து கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லி பவுல் திருச்சபைகளுக்கு கடிதம் எழுதுகிறார். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்றதோடு கூட ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நாம் திறப்பின் வாசலில் நின்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, உற்றார் உறவினருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவர் கூட நரகம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருடைய பேர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுங்கிறதுல நம்முடைய ஆண்டவர் அதனால தான் அவருடைய வருகை குறித்து இன்னும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார். என் நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தாமதிக்கிறார் என்கிறதற்காக நம்முடைய இருதயம் துணிகரம் கொள்ளக்கூடாது. மாறாக திடமனதாக நாம் இருக்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், நான் எப்பொழுது வந்தாலும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரை சந்திக்கிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 24:14 சொல்லியிருக்கிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகெங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது இந்த உலகத்துக்கு முடிவு வரும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்படின்னா என் அன்பானவர்களே, இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் மிஷினரி ஊழியத்தில் நம்ம எல்லாருடைய ஈடுபாடு எவ்வளவா இருக்குன்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். நிறைய ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸு, பேராயர்களுக்கு அருமையானவர்களே, சொத்துக்கு மேலே சொத்து, வீட்டுக்கு மேலே வீடு, காருக்கு மேலே காரு, லக்ஸுரி காரு, இதுதான் நிறைய பேர் காணிக்க நம்ம அனுப்பி வைக்கிறோம். பார்த்தா மிஷினரிகள் இத்தனை பேர் காத்திருக்காங்க. அவங்களுக்கு கிராமத்துக்கு அனுப்புனா ஒரு சபை கொண்டு வருவாங்க, ஒரு 100 பேருக்கு பேப்டிசம் கொடுப்பாங்க. அந்த மிஷினரிக்கு ஸ்பான்சர் கொடுங்கன்னா நிறைய பேர் கை வலிக்கும். நிறைய பாஸ்டர்கிட்ட, ஐயா எங்களுக்கு ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுங்கன்னா, நாங்கள் நிறைய ஊழியங்களை செய்கிறோம், எங்களை விட்டுருங்க. என் அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. ஒரு பாஸ்டரை பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் காத்து கிடந்தேன். அவர் சொல்லிட்டார் கடைசியாக அவங்கள பார்க்குறக்கு அவருக்கு இப்போ நேரம் இல்லையா, இன்னொரு தடவை பார்க்குறாரான்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷினரி இயக்கத்தின் நடத்துகிற எனக்கே இந்த பாடுன்னா, சாதாரண விசுவாசி கூட இன்றைக்கி போதவர்களை பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல்டாக இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, தரிசனம் கிடையாது, பாரம் கிடையாது. அருமையானவர்களே, சபை சீரழிந்து கொண்டிருக்கிறது, சுகபோகம் மலிந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே சுகமளிக்கும் ஜெபம் தான் பார்த்துக்குங்க. அற்புதங்கள் நடக்கும். எழுப்புதல்னு சொல்லி எழுப்புதலை குறித்த காரியங்கள் என் அன்புக்குரியவர்களே, மனம் மாறாதபடி, இருதயத்தில் உணர்வு வராதபடி எழுப்புதல் வரவே வராது. நம்ம வாசிக்கிற இந்த பைபிளில் மாத்திரம்தான் மனம் திரும்புங்கள்னு நிறைய தடவை எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்ணுறாரு. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புங்கள்னு பிரசங்கம் பண்ணுறாரு. அருமையாக நீங்கள் வேறு எந்த புஸ்தகத்திலும் படிக்க முடியாது. இந்த புஸ்தகத்தில் மாத்திரம்தான் மனம் திரும்புங்கள்னு எழுதியிருக்கு. ஏன்? ஒருத்தன் கூட நரகம் போகக்கூடாது, ஒருவர் கூட அழிந்து போகக்கூடாது, நரக வேதனையில் கிடக்கக்கூடாது, ஒருத்தர் கூட வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதில் நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ அக்கறையோடு கூட இருக்கிறார். ஆகவே என் அன்பானவர்களே, இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் தெய்வ பக்தியோட ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சமீபத்தில் அருமையானவர்களே, வாரணாசியில் ஒரு ஆஸ்பத்திரியில் அந்த அம்மாவுடைய கணவர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இந்த அம்மா கையில் இருக்கிற காசு, நகை, தாலி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து டாக்டர்ஸ் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியாக டாக்டர் சொல்கிறாங்க, அம்மா இவன் கடவுள்கிட்ட வேண்டிக்க, ஏன்னா நாங்கள் எங்களால் முயற்சியை செய்துக்கிட்டு இருக்கோம், உன் கடவுளாக பார்த்து உயிர் பிச்சை கொடுத்தாதான் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா கண்ணீரோடு அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்ச பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற மந்திரவாதி சாமியார் எல்லாரும் சொல்கிறாங்க. கடைசியில் ஒரு சாமியார் சொல்கிறாரு, மகளே உன் புருஷன் உயிரோடு இருக்கணும்னா கங்கா பலி கேட்குது, நீ என்ன பண்ணு, அங்கே போய் கங்காவில் போய் கையில் ஒரு குழந்தை வச்சுருக்கல, அந்த குழந்தைய கங்காவுக்கு கொடுத்துரு, உனக்கு உன் கணவன் கிருபையாக கிடைப்பான், உனக்கு கணவன் வேணுமா குழந்தை வேணுமாங்கிறத முடிவெடுக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அருமையானவர்களே, இந்த வார்த்தை கேட்ட மகளுக்கு ஒரே போராட்டம். ஐயோ, 10 மாதம் சுமந்த குழந்தையா, இல்லைன்னா வாழ்க்கையே வாழ்வு கொடுக்கிற கணவனா? இந்த போராட்டத்தோடு போராடி கடைசியாக தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு. தண்ணிக்குள்ளே இறங்கினா போராட்டம். ஒருவேளை இந்த குழந்தை போயிடுச்சுன்னா கணவனோட சேர்ந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் கணவன் போயிட்டாச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? அனாதை விதவை ரோட்லலாம் இன்னும் சேர்க்க மாட்டாங்களே, வீட்டில் சேர்க்க மாட்டாங்களே. இப்படிப்பட்ட போராட்டத்தோடு இந்த மகள் கங்கை நதியில் குழந்தைய விட்டுட்டு வேகமாக மருத்துவமனை நோக்கி ஓடுறாங்க. டாக்டர், என்னுடைய கணவர் எப்படி இருக்கிற? டாக்டர் சொல்கிறாரு, அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணணும், உன் கணவர் இறந்து விட்டார். அழுது போராடி புலம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் மிஷினரி சந்திக்கிற, அம்மா உன் கண்ணீரை இயேசு துடைப்பார், கவலைப்படாத, உன் துக்கத்தை மாற்றுவார்னு சொன்னோட. ஐயா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி நீ சொல்லியிருந்தா என்னுடைய குழந்தைய நான் அப்படி கங்காவுக்கு பலிட்டு இருக்க மாட்டேனே. இன்னைக்கு எனக்கு குழந்தையும் கிடையாது, கணவனும் கிடையாது, நிர்கதியாக நிற்கிறேனே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்வு தரக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவரை குறித்து நம்முடைய தேசத்தவர்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு, எது வீட்டாருக்கு நம்ம சொன்னால் மாத்திரம்தான் ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜனங்களுக்கு சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை வெகு விமரிசையோடு நம்ம ஆசரிக்கிறதுக்கு எல்லாரும் ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம், அலங்கரிக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு தனி மனித உள்ளத்திலையும் இந்த இயேசு ரட்சகரை ஆராதிக்கிற வல்லமை இழங்க வேண்டும். இதற்காக நான் செபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசும், ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும். இதை கேட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத உம்முடைய அன்பு குமாரன் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன? எங்களுடைய ஊழியத்தை தாங்க நினைக்கிறவர்கள் எங்களுடைய வணிக எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், அக்கௌண்ட் நம்பர் ஸ்டேட் பேங்க் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 94447375550.